கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிதாஸ், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு தற்போது இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மர்ம நபர்கள் யாரோ தொடர்ந்து 3வது நாளாக இன்றைய தினம் இந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்துள்ளனர். ஏற்கனவே நேற்று முன்தினம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என 2 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் வாயிலாக மிரட்டல் கடிதம் விடுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது 3வது நாளாக கோவை நீதிமன்ற வளாகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து இமெயில் வாயிலாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 3 தினங்களாக கோவை மாநகரின் முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் வாயிலாக விடுக்கப்பட்டு இருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் தற்போது வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பனாய் உதவியுடன் கோவை நீதிமன்ற வளாகத்தில் பெரும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது கோவை மாவட்டம் முழுவதும் உஷார் நிலையில் படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன காரணம் என்றால் தொடர்ந்து 3வது நாளாக வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து இமெயில் வாயிலாக விடுக்கப்பட்டுள்ளதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை நிலவி வருகிறது. எனவே கோவை மாவட்டத்தின் முக்கிய இடங்களில் போலீசார் ரோந்து பணிகளிலும் சோதனைகளிலும் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது, எங்கிருந்து வந்தது என்பது குறித்தும் சைபர் கிரைம் போலீசார் தீவிர சோதனையிலும் ஈடுபட்டுள்ளனர். இருந்தபோதும் தற்பொழுது 3வது நாளாக தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.